ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. திருப்பரங்குன்றம் மலை மேல ஆடு கோழி பலின்றதுக்கு உண்டான உத்தரவு, அதை தொடர்ந்து 2 மாதங்களா அது மேல நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை, அங்க விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 144 தடை உத்தரவு, இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்த போது நீதிமன்றத்துல இந்து முன்னணியினர் போராட்டத்துக்காக அனுமதி வழங்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இது போல பல பிரச்சனைகள் எழுந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்ற விவகாரத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்றத குறித்து தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதலா இந்த விவகாரம் அப்படின்றது டிசம்பர் 25ஆம் தேதி அன்னைக்கு தான் தொடங்குது. ராஜபாளையத்தை சேர்ந்த அபுதாஹிர் அப்படின்ற ஒருத்தர் தன்னோட குடும்பத்தோட சேர்ந்து கந்தூரி கொடுக்கறதுக்கு முயல்கிறாரு. அப்போது மலை மேல இது போல பலிகளை கொடுக்கறதுக்கு தடை இருப்பதா கூறி காவல்துறை அவருக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க. அதனால அவர் குடும்பத்தோட சேர்ந்து மலையடிவாரத்துல அங்கேயே உட்காந்து போராட்டத்துல ஈடுபடுறாரு. அதுக்கப்புறமா அதிகாரிகள் எல்லாருமே அவர்கிட்ட பேச்சுவார்த்தையை நடத்தி சரி செய்யறாங்க. அதற்கு அடுத்ததா ஜனவரி 5ஆம் தேதி வழிபாட்டு உரிமையா இது பறிக்கக்கூடிய செயலா இருக்குன்றதாக கண்டனத்தை தெரிவிக்கிற விதமா SGPA கட்சியும் மற்றும் ஜமாத் அமைப்புகளும் இணைஞ்சு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்துல கிட்டத்தட்ட 450 பேரை காவல்துறையினர் கைது செய்யறாங்க. இது போன்ற நிகழ்வுகள் மத கலவரத்தை தூண்டக்கூடிய செயலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. அடுத்தபடியா ஜனவரி 12ஆம் தேதி அன்னைக்கு கந்தர் மலையை சிக்கந்தர் மலையா மாற்ற முயற்சி நடைபெறதா, ஒரு புனித தலமா இருக்கக்கூடிய மலையை சமணர் படுக்கைகள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்தை தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற கோரிக்கையை இந்து அமைப்புகள் முன்வைக்கிறாங்க. இது ஒரு பேச்சு பொருளாகவும் மாறி இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நடந்த முக்கிய நிகழ்வு அப்படின்னு சொல்லணும்னா, ஜனவரி 18ஆம் தேதி ஆடு கோழியோட கந்தூரி விழா நடத்தி விருந்து கொடுக்க போறதா அறிவிப்பு வெளியாகிய உடனே தர்கால பிரார்த்தனைக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அதுக்காக மட்டும்தான் பக்தர்கள் அனுப்பப்படுவார்கள் அப்படின்னும் அனுப்பப்படுறாங்க. இதுவே முக்கிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதற்கு அடுத்தபடியா அன்றைய தினமே இந்து முன்னணியோட தலைவர் கடேஸ்வர் சுப்பிரமணி ஒரு விஷயத்தை பேசுறாரு. அது மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய விஷயமாவும் மாறி இருக்கு. புனித தலமா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை அபகரிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறதால அதை எதிர்த்து தொடர் போராட்டத்தை நாங்க நடத்த போறோம் அப்படின்னு இந்து முன்னணியினர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறுது. அதன் பின்னர் ஜனவரி 19ஆம் தேதி தடையை மீறி போராட்டம் ஊர்வலம்னு நடத்தக்கூடிய இந்து இஸ்லாமிய அமைப்பினர்களை காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவும் செய்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியா ஜனவரி 20ஆம் தேதி மனிதநேய மக்கள் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளரும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அப்துல் சமர் அந்த திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி ஆய்வு நடத்துறாரு. அந்த சமயத்துல 1920 இந்த விவகாரம் தொடர்பா நீதிமன்றம் அளிச்சிருக்கக்கூடிய தீர்ப்புடைய விவரங்கள் எங்ககிட்ட இருக்குன்னு அவர் பேசியது முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்து ஜனவரி 22ஆம் தேதி அன்னைக்கு வக்பு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் எம்பியுமான நவாஸ்கனி அந்த மலைக்கு போய் ஒரு ஆய்வு நடத்தி அது குறித்து ஒரு அறிக்கையும் வெளியிடுறாரு. அந்த ஆய்வின் போது அவரோடு சென்றவர்கள் அங்கு மலையிலேயே அசைவ உணவு சாப்பிட்டதா ஒரு சர்ச்சை பெரிய அளவுல பேசும் பொருளா மாறியது. குறிப்பா மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இந்த கருத்தை முன்வைக்கிறாரு. அதையே தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அதையே சொல்லும்போது நவாஸ்கனி ஒரு கட்டத்துல தான் அசைவம் சாப்பிட்டது அது நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா தன்னுடைய பதவியை விலகவும் தயார் அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. ஆகையால இந்த விவகாரத்துல இது ஒரு முக்கிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்தபடியா ஜனவரி 23ஆம் தேதி நவாஸ்கனியோட சென்றவர்கள் அசைவம் சாப்பிட்டதா சொல்ற விஷயம் மிகப்பெரிய பிரச்சனை ஆகி இருக்கக்கூடிய இந்த நிலையில அன்றைக்கே பாஜக மூத்த தலைவரா இருக்கக்கூடிய ராஜா திருப்பரங்குன்றம் மலை மேல சென்று அங்கு பார்வையிட்ட பிறகு நவாஸ்கனி இங்கு வந்து அதன் பின்னர் அசைவம் சாப்பிட்டது தவறான செயல், அதனால அவர் மேல கைது நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. அடுத்ததா ஜனவரி 24 பாஜக சட்டமன்ற குழு தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் திருப்பரங்குன்றம் மலைக்கு போறாரு. நவாஸ்கனியும் அப்துல் சமரும் இந்த பகுதிக்கு வந்திருக்கவே கூடாது, அதனாலதான் நானுமே வரவேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் இந்து முன்னணி அமைப்புல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்படுது. பிப்ரவரி 4ஆம் தேதி அன்னைக்கு அந்த பகுதியில நாங்க போராட்டம் நடத்த போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க.
அதற்கு இடையில இந்த விவகாரம் தொடர்பா மாவட்டம் தரப்புல இருந்து அந்த பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுது. பிப்ரவரி 3, 4 அன்னைக்கு இந்த உத்தரவு அமல்படுத்தப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியாகுது. அதை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அங்க போராடுறதுக்கான அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணியினர் வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதிகள் போராட்டத்துக்கான அனுமதியை வழங்கி உத்தரவிடுறாங்க. அதாவது பிப்ரவரி 4 அன்னைக்கு மாலை 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பழங்கம் நத்தம் பகுதியில் இந்து முன்னணியினர் போராட்டம் நடத்தலாம். ஆனா நிபந்தனைகளோட தான் போராட்டம் இருக்க வேணும்னு சொல்லி எந்த மதத்தை சார்ந்த இருக்கக்கூடிய எந்த ஒரு கருத்துக்களையுமே தெரிவிக்க கூடாது அப்படின்ற நிபந்தனைகளோட தான் இந்த போராட்டத்துக்கான அனுமதி வழங்கப்படுது அப்படின்னும் தெரிவிக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரத்துல திருப்பரங்குன்றம் மலை கந்தனுக்கா அல்ல சிக்கந்தருக்கா அப்படின்ற பல கேள்விகளும் சர்ச்சைகளும் ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் காலங்காலமா இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு நல்லிணக்கத்தோட தான் நாங்க பழகிட்டு வந்துட்டு இருக்கோம். இது ஒற்றுமையை குலைக்கக்கூடிய செயலா இருக்கு அப்படின்னும் இது போல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ திருப்பரங்குன்றம் மலையோட வரலாற்றை பார்த்தா கிட்டத்தட்ட 14ஆம் நூற்றாண்டு காலகட்டம் சேர்ந்ததாக தான் இந்த பகுதி உருவானதுன்னு சொல்லப்படுது. அலாவுதீனோட படைத்தளபதிகளில் முக்கியமா இருக்கக்கூடிய மாலிக் அவருடைய காலகட்டத்தில் அவர் படையெடுத்து வந்த போதுதான் பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய மதுரை அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியா இருக்குது. அதனால 14ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் இந்த பகுதி இப்படி மாறியது அப்படின்னு ஒரு வரலாறு தகவலும் சொல்லப்படுது. இந்த விவகாரத்துல இதுவரை அரசு தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, அரசு எது போல நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது மக்கள் மத்தியில பெரிய அளவில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கு. பெரிய கேள்வியா இருந்தாலும் கூட இந்த பகுதி மக்கள் தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய 144 தடை உத்தரவுக்குமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயம் இப்படி இருக்கிற சமயத்துல சில மாதங்களுக்கு முன்னதா பழனி முருகன் கோயில்ல இஸ்லாமியர்களுக்கு செல்ல தடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்துல யூடியூபர் விஜய் சித்துவோடைய வீடியோ ஒன்று வைரலா பரவுச்சு. தற்பொழுது இந்த பிரச்சனைக்கு அப்புறமே அந்த வீடியோ மறுபடியும் சமூக வலைத்தளங்கள்ல அதிக அளவில் பகிரப்பட்டுட்டு வருது. அதாவது அந்த வீடியோல இஸ்லாமியரா இருக்கக்கூடிய ஒரு நண்பர் ஹர்ஷத் கான் அவரும் விஜய் சித்து ஹிந்துவா இருக்கக்கூடியவரும் பழனி மலைக்கு போக முடியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அதுல விஜய் சித்து அவர்கள் நான் உன்னை அப்படி பார்க்கல, நீ என்ன அப்படி பார்க்கல, அதனால இப்படி பார்க்கக்கூடியவங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நமக்கு அங்கே போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ என் வீட்டுக்கு வா, நம்ம அங்கே வச்சு முருகரை கும்பிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை அவர் பதிவு செஞ்சிருப்பாரு. ஆகையால மக்கள் இந்த விஷயத்துல ஒற்றுமையாக தான் இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவை பகிர்றது மூலியமா சமூக வலைத்தளங்கள்ல பலரும் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை தொடர்ந்து இதே போலவே பரிதாபங்கள் யூடியூப் சேனலுடைய கோபி மற்றும் சுதாகர் அவர்களும் சமீபத்தில் பிரான் மலைக்கு சென்று அங்கே அவர்கள் பேசிய ஒரு வீடியோவும் வைரலாக பரவிட்டு வருது. அதில் அந்த மலையின் மேலே இருக்கக்கூடிய விநாயகருக்கும் முருகருக்கும் நடுவில் ஒரு தர்கா இருக்கிறதாகவும் அங்கு மக்கள் அதாவது இந்து மக்கள் இஸ்லாமிய மக்கள் ஒன்றிணைஞ்சு அந்த இடத்துக்கு வழிபடுறதையும் தெரிவித்ததோடு சேர்த்து தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரியும் இருக்காங்க அந்த மாதிரியும் இருக்காங்கன்றத மற்ற ஸ்டேட் மக்களால் புரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதையும் அந்த இடத்துல பதிய வச்சு மதங்களால் வேறுபட்டு இருந்தாலுமே கூட மக்கள் மனதளவில் ஒரே போல தான் இருக்காங்க, ஒருத்தர் அனுசரிக்கிறது சரியான விதத்தில் தான் இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவின் மூலமா அவர்கள் பகிர்ந்திருப்பாங்க. இந்த சமயத்தில் அந்த வீடியோவும் அதிக அளவில் பகிரப்பட்டுட்டு வருது. சமூக வலைத்தளத்தில் அந்த வீடியோவும் அதிக அளவில் பகிரப்பட்டுட்டு வருது. மேலும் மக்கள் மத்தியிலிருந்து இந்த திருப்பரங்குன்றம் மலையோட விவகாரத்தில் அரசாங்கம் மிகவும் நிதானமாக கையாண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அப்படின்னும் இந்த விவகாரத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது தேவையில்லாத ஒன்று அப்படின்னும் தெரிவிச்சிட்டு வராங்க. இது போல இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.